வாங்க நம்ம சென்னையோட ஹிஸ்டரியை இந்த ரீலில் பார்க்கலாம். 9 நூற்றாண்டுகள் சென்னை ஆண்ட பல்லவர்கள் 6வது 7வது நூற்றாண்டுகளில் சிவன் கோவில்கள் கட்டுவது மூலம் சென்னை ஒரு ட்ரெடிஷ்னல் சிட்டியாக மாற்றினாங்க. அதுக்கப்புறம் ஆண்ட சோழர்கள் நாயக்கர்கள் சென்னையை ஒரு மீனவ கிராமமாக பார்த்தாலும் 1639 சென்னைக்கு வந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 18வது நூற்றாண்டில் ஆஃபீஸர் பிரான்சிஸ் டேவின் படைகள் மூலம் சென்னையை நாயக்கர்கள் கிட்டேருந்து கேப்சர் பண்ணாங்க. இன்னைக்கு உள்ள மாடர்ன் சென்னையை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது பிரிட்டிஷர்ஸ். சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், சென்ட் தாமஸ் சர்ச், ரிப்பன் பில்டிங், சென்ட்ரல் ரயில்வேஸ் மூலமாக சென்னையை இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரேடிங் சென்டராக மாற்றினாங்க பிரிட்டிஷர்ஸ். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிற கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை இன்க்ளூட் பண்ணி இந்தியாவோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டேட்டாக இருந்தது. ஆனால் 1953 இந்தியன் பார்லிமெண்ட்டில் இருந்த தீர்மானத்தின்படி 1956 இந்தியன் கவர்மெண்ட் லாங்குவேஜை பேஸ் பண்ணி ஸ்டேட்டை பிரித்தாங்க. அதுபடி பார்க்கும்போது மெட்ராஸ் ஆந்திராவுக்குன்னு சொன்னப்போ மாப்போசி அவர்கள் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம்னு பெரிய அளவில் போராட்டம் நடத்தி மெட்ராஸை மீட்டார். 1969 அண்ணா ஆட்சியில் பல போராட்டத்துக்கு அப்புறம் மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடாக மாறிச்சு. அண்ட் ஏர்லி 90s மெட்ராஸ் சிட்டி சென்னையாக பெயர் மாற்றம் அடைஞ்சது. அண்ட் சென்னை கார்ப்பரேஷன் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைஞ்சு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனாக மாறி இன்னைக்கு தமிழ்நாடோட கேபிட்டலாக இருக்குது. நன்றி.